ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிகார்ன் 65 பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பேபிகார்ன்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 நாளாக அரிஞ்சுக்கிறேன். இப்போ இது மேலே லேசாக உப்பு தூவி அதை நல்லா பரட்டி விட்டுட்டு இதை வந்து நான் ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். நம்ம இட்லி எப்படி வைப்போம் அந்த மாதிரி இட்லி பானையில் தான் நான் வச்சு வேக வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு க்ளீன் பவுலில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா கலந்துக்கிறோம். உப்பு நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் குக்கிங்லேயும் போட்டிருக்கோம். ஸோ இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு பேட்டர் மாதிரி நம்ம நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்துக்கிறோம். இதையே இங்கே பாருங்கள், பஜ்ஜி மாவு மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு ஸ்டீம் குக் பண்ணதும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. நம்ம அப்படியே 65 ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா பேபிஸ்க்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பேபிகார்ன்ஸை நம்ம பேட்சாக பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாங்க. இது வந்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப கரிஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பேபிகார்ன் 65 ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து வரும்போது எம்டியாக தான் வரும் பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.